Hello guys, now we are going to see Nasdaq weekly recap. Last week March பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீக் பெருசாக ஃபண்டமெண்டல்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபண்டமெண்டல்ஸ் வெரி நார்மல். ஜஸ்ட் டியூஸ்டே மட்டும் 9:45 AM பிஎம்ஐ நியூஸஸ் இருந்தது. அது நியூட்ரலாக தான் இருந்தது. பட் ஆஸ் யூஷுவல் ஃபண்டமெண்டல்ஸில் அன்ஸ்கெடியூல்டாக பார்த்தீங்கன்னா வார் போயிட்டு இருக்கு. அந்த வாரில் நிறைய டாக்ஸ் இருக்குது. ட்ரம்ப் வந்து நிறைய போய் சொன்னார். அதை ஈரான் வந்து அக்செப்டும் பண்ணல. ஐ மீன் மண்டே அப்போ ஒரு 5 days வார் பாஸ்னாரு. கரெக்டாக இந்த ஒரு வாரம் ஈக்குவிட்டிஸ் பை ஆகணுன்ற மாதிரி. ஆனால் வார் ஒன்றும் பாஸ் ஆகல. ஒரு பெரிய ஒரு 3.75% 3% கேண்டில் ஒன்று வந்தது என்கியூவில் பை கேண்டில். அந்த ரேஞ்சுக்குள்ளாரே தான் நம்ம இந்த வீக் ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணியிருக்கோம். வேறு எதுவும் பெருசாக நடக்கல. பட் போன வீக் நம்ம ப்ரிவியூ பார்த்த மாதிரி இந்த ஈக்குவல் லோஸ், வீக்லி ஈக்குவல் லோஸ் இஎஸ் அண்ட் என்கியூவில் ரீச் ஆயிடுச்சு மார்க்கெட். எக்ஸாக்ட்லி ஃப்ரைடே நேற்று தான் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீக் எப்படி இருந்தது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 days மண்டே டியூஸ்டே அந்த அளவு ப்ராபபிலிட்டிஸாக ட்ரேட் கிடையாது. வெனஸ்டே டஸ்டே ஃப்ரைடேஸ் ஓகே ஆவரேஜாக இருந்தது மார்க்கெட். லெட்ஸ் see what happened. டே டைம் ஃப்ரேம் மண்டே நல்லா தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. சரி, என்ன ப்ராப்ளம்னா ஒரு 7 AM சம்திங் இருக்கும் நம்ம இடி டைமில், ஐ மீன் அமெரிக்கன் டைமில். அந்த டைமுக்கு கரெக்டாக அவர் வந்து ஒரு 5 daysக்கு வார் வந்து பாஸ் ஆகுதுன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு மார்க்கெட் ஒரு பெரிய புள்ளி சிக்னேச்சர் கொடுத்தது. அதனால தான் மண்டே மட்டும் இந்த மாதிரி புல்லிஷாக இருக்கும். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்? டே ஐஆர்எல் டேப், சரிதா? டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் டேப் ஆச்சு எக்ஸாக்ட்லி மண்டே. ஸோ அங்கேருந்து ஒரு செல் பொசிஷன் நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா பிஎஸ்எல்ஸ் கலெக்டட். ஸோ மண்டே லோ ஃபஸ்ட் நம்ம டார்கெட் பண்ணலாம். அதுக்கடுத்தது நம்ம அந்த வீக்லி ப்ரீவியஸ் லோ வச்சிருந்தோம்னா ஈக்குவல் லோஸ், அதை நம்ம டார்கெட் பண்ணலாம். இவ்வளோதான். இதுதான் இந்த வீக்குக்கு ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட் மாதிரி இருந்தது. 1 week ஃபுல்லாக அதே நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஜஸ்ட் நம்மளோட வியூ அதுதான். 4 hours, okay, 4 hours, see this candle. ஃபர்ஸ்ட் இந்த கேண்டலோட லோவை தான் நம்ம டார்கெட் பண்ணிருந்தோம். ஒன்ஸ் மார்க்கெட் வந்து அங்கே செல் எஃபேஜில் டேப் ஆகிட்டோம் டே டைம் ஃப்ரேமில், இந்த லோவை தான் ஃபஸ்ட் டார்கெட் பண்ணிருந்தோம். 1 hour, see பர்ஃபெக்டாக அலைன்மெண்ட் ஆகிருக்கா. 1 hours வந்தோடனே நீங்கள் பார்க்க வேண்டியது 8 o'clock கேண்டில் எப்படி முடிஞ்சிருக்கு. 8 o'clock புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. ட்ரம்ப்போட அந்த நியூஸ் கேண்டில் போய் டே ஐஆர்எல் தொட்டுருச்சு. 8 o'clock வந்து புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. பியரி சிக்னேச்சர் எதுவும் ஸ்டார்ட் ஆகல. 1 hour to 15 minutes. இந்த 10 AM PO3 9 AM PO3 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, நல்லா இருக்கா என்னன்னு பார்ப்போம். அதனால தான் 8 AM எங்கே தொட்டிருக்குன்னு பார்க்க சொல்லியிருந்தேன். சரி, இப்போ 9:30 மார்க்கெட் இங்கே ஸ்டார்ட் ஆகும்போது எக்ஸாக்ட்லி இந்த பிளேஸில் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது செல் சைட். ஸோ ஓஹெச்எல்சி கேண்டில் தான் நம்மளுக்கு இப்போ தேவை. ஓகே, இவ்வளோ பெரிய ரேஞ்ச் அன்றைக்கி வந்ததுனால எக்ஸ்ட்ரீம்லி ஹை, பாருங்க, இவ்வளோ பெரிய ரேஞ்ச் அன்றைக்கி வந்ததுனால ட்ரேட் பண்ணலை. நான் நீ ட்ரேடை அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ ட்ரேட்ஸும் எதுவும் கிடையாது. நீங்கள் இந்த ரேஞ்சை பார்த்தாலே தெரியும். அரௌண்ட் 9:30, இதான் 9:30 இங்கே இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளாரே நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம். 11 ஓகே, இவ்வளோதான் கைஸ். இதுக்குள்ளார ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், சரிங்களா? இது ஒன்று மட்டும் தான் பை கேண்டில். அந்த 10 AM 11 AM பாருங்கள், ஒன்றையுமே கிடையாது. இதுதான் 10 AM, 10 AM to 11 AM ஃபுல்லி கன்சல்டேட்டட். ஸோ மண்டே வந்து நம்ம ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணியாச்சு. ஆனால் பயாஸ் மாறல, கொஞ்சம் கூட மாறல. அதே தான் டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல்லேருந்து நம்மளுக்கு திருப்பி மார்க்கெட் கீழே வேணும், அவ்வளோதான். ஓகே, அதில் மட்டும் நம்ம எக்ஸாக்ட்லி செல் பயாஸில் இருக்கும். சரி, இப்போ நம்ம டியூஸ்டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எனிதிங் 4 hours நியூவாக கிரியேட் ஆகியிருக்கா, இல்லை 1 hour எதனா கிரியேட் ஆகியிருக்கா? ஐ மீன் ஏஎம்டி இருக்கலாம், புதுசாக ஐஎஃப்இஜி எஃப்இஜி இருக்கலாம். நம்ம செக் பண்ணலாம். சரி, உள்ளே வந்தோடனே நீங்கள் அந்த 18 கேண்டில் பாருங்கண்ணா. மண்டே 18 தான் டியூஸ்டேயோட ஏஷியன். ஸோ இந்த கேண்டில் நம்மளுக்கு யூஸ் கிடையாது, இதுவும் யூஸ் இல்லை. இந்த 2 to 6 பார்த்துக்கலாம் என்ன நடந்திருக்கு. சம்டைம்ஸ் 2 to 6 வந்து என்ன பிஜிஆர்எஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், இல்லை மேனிபுலேஷன் கிரியேட் பண்ணி விட்டுருப்போம். நம்மளுக்கு வந்து 5 AM 6 AM ஓப்பன் ஆகிட்டு டிஸ்ட்ரிபியூஷனுக்காக. ஸோ அதை மட்டும் நம்ம நோட் பண்ணணும், சரியா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்வீப்பு ப்ளஸ் இது வந்து பை கேண்ட்லாம் முடிஞ்சிருக்கு. பையா சுத்தமாக பையே கிடையாது. பிஎஸ்எல்ஸ் ஃபுல்லாகவே மார்க்கெட் எடுத்துருச்சு. ப்ரீமியமும் போயாச்சு. நமக்கு தேவையான பீடரும் டேப் ஆயாச்சு. நான் செல் சைடில் தான் இருந்தேன். ஸோ நான் இந்த பை ஃபேராலிக் அப்போ பார்த்து பெருசாக எதுவும் கிடைக்கல. ஓகே, தென் இந்த கேண்டில் தான் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். 6 o'clock கேண்டில் 3.5 hours மார்க்கெட் முடிஞ்சிடும் நம்மளுக்கு. ஸோ 1 hour போனீங்கன்னா 8 to 9 கேண்டில் வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. சி ஹியர் வி ஹேவ் த ஸ்வீப். ஓகே, அதே மாதிரி இதுலேயும் இருக்குது. எதுக்கு நான் இப்போ இன்கேஸ் அது ஈக்குவலைஸாக இருந்ததுன்னா 4 hours நம்மளுக்கு 15 minutes நிறைய ஈக்குவலையாக இருக்கும்.
ஸோ நம்மளுக்கு மேபி எஸ்எல் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு என்ட்ரிஸ் எடுக்கும் போது. இதே பிஎஸ்எல் அன்டா இந்த எஸ்எல்ல மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். 9:30 இதாங்க ஒரு ஃபேராலி கேப் இருக்கா 1 ஹவரில் ஹோல்ட் ஆகுது அந்த ஃபேராலி கேப். இதை தான் நான் ஃபுல்லாக மார்க் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இந்த ஃபெராலி கேப் பாருங்க கரெக்டாக 3 o'clock டேப் ஆயிருக்கு. 3 AM-ன்றது என்ன, 3 to 4-ன்றது லண்டன் கில்ஸோனுடைய சில்வர் புல்லட் டைமிங். ஸோ அந்த டைமில் வந்து டேக்கு ஒரு ஹை ஆஃப் த டே ஃபார்ம் ஆகலாம், லோ ஆஃப் த டே ஃபார்ம் ஆகலாம், பெஸ்ட் ஆன் த பயாஸ். நம்ம வந்து செல் சைடில் இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே 8 to 9 இந்த புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் வச்சாச்சா. இப்போ என்னோட பயாஸ் என்ன, இன்னும் ஸ்ட்ராங்லி செல்ஸ் தான். ஆனால் பிடிஆரே நத்திங், பிடிஆரே இல்லை. பிடிஆரே எனக்கு இப்போ வேணும்னா இதை தான் நான் ஓபி எடுக்கணும். ஸோ இப்போ நான் இங்கே டேப் ஆனால் மட்டும் தான் ட்ரேடே பண்ண முடியும். அங்கே டேப் ஆகிற டைமே 11 AM தெரியுதுங்களா. டேப் ஆகிற டைமே 11 AM. இந்த எஃப்இஜில் வந்து மார்க்கெட் இப்படி ரேலி ஆகும்போது ஃபஸ்ட்டு டிபி இதுதான். ஸோ இந்த 9 AM ஓப்பன் ஆகும்போது இந்த டிபியை வந்து நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். வெறும் 1 hour தான் கிடைச்சிருந்தது. அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஜஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரம் பீரியட் மார்க் பண்ணுங்க, ஸ்வீப்ஸை பாருங்க, பெண்டிங் ஏரியாவை டார்கெட் பண்ணுங்க. வேற எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, கிளியர் ஸ்ட்ரக்சரா போயிட்டு பிஎஸ்எல் அன்டா இருந்தது. தென் மார்க்கெட் கரெக்டாக ஒரு எக்ஸ்பேன்ஷன் மாதிரி செல் சைடில் கிளியராக கொடுத்து இதெல்லாம் உடச்சிருச்சு. ஐஎஃப்இஜியாக மேக் பண்ணிருச்சு. இங்கேயும் எஃப்இஜி இருக்குது. அதுலேருந்து தான் மார்க்கெட் ஃபாலோ ஆகுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது எக்ஸாக்ட்லி எனக்கு இந்த 15 minute ஃபேராலி கேப் டேப் ஆயிருந்தது 9:30க்கு. அதனால தான் நான் ட்ரேடே போனேன். பிடிஆர்ஏ எஸ்எம்டி 8:45 to 9:30. இங்கே எஃப்இஜி இருக்குது, அதே தான். ரெண்டுத்துலேயும் 8:30 தான் எஃப்இஜி, பட் டேப் ஆகல. இந்த 8:30 எங்கேருந்து வந்தது, மார்க்கெட் ஓப்பனிங் டைம். ஸோ ஓகே ஃபைன். தென் இந்த 9:30 தான் ரியல் ஓப்பன். இதில் பாருங்க 9:45க்கு நமக்கு நியூஸ் வரும் சரியா. அதுக்கு பிஃபோராக ஒரு என்ட்ரி டியூஸ்டே தானே. பட் அந்த நியூஸ் ஒன்றும் பெருசாக கண்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் எதுவும் அவசியம் இல்லைன்னா நார்மல் நியூஸ் பிஎம்ஐ அது பெரிய வாலட்டாலிட்டிலாம் கொடுத்துறாரு. ஜஸ்ட் 1 hour என்ட்ரி. சரி, ஃபஸ்ட்டு யார் இந்த இடத்துலேருந்து எடுத்திருந்தாங்களோ பர்ஃபெக்ட் என்ட்ரி இந்த ஓபிலேருந்து. எனக்கு இங்கே எஃப்இஜி இருந்தால் ஈஸியாக நான் என்ட்ரி எடுத்துருப்பேன். ஏன்னா நான் நினச்ச மாதிரி 15 minute ஃபேராலி கேப் மார்க்கெட் வந்து டேப் ஆயிடுச்சு சரிங்களா. பாருங்க இந்த ஐஸ் தான் ஃபேராலி கேப் வந்து டேப் ஆகிட்டு 8:53. இங்கே 8:53 கீழே தான் இருக்குது 9:35. இங்கே ஸ்வீப் ஆயிடுச்சு. அது இல்லாமல் 1 minute எஸ்எம்டி. சி 9:31 9:35. இங்கேயும் பாருங்கள் 9:31 9:35. ஸோ பர்ஃபெக்ட்டு. என்ன ஆகணும்னா நான் எப்பவுமே எஃப்இஜி ஐஎஃப்இஜி மட்டும் தேடிட்டே இருப்பேன், ஓபிஸ் வந்து மிஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து ஓபி என்ட்ரினா இது பர்ஃபெக்ட் ஓபி என்ட்ரி. இந்த பாடியை வந்து இந்த பாடி க்ளோஸ் வச்சிருச்சு. ஐ மீன் இது புல்லிஷ், இது பியரிஷ். ஸோ கன்ஃபார்ம்டு. உடனே இங்கே ரீடேப் ஆயிருக்கு. இன்கேஸ் இப்போ நீங்கள் இதை எடுக்கிறீங்க வேறு சாரி எஸ்எல், தென் இதுதான் வந்து டிஓஎல் சரிங்களா. 1.3 hour தான். பட் அது 1:2 ஈஸியாக பிக்கப் பண்ணியிருக்கலாம், இவ்வளோதான். ஆனால் நான் எடுக்கல. நான் எடுத்த ட்ரேட் அகெயின் ரீகன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இதை எடுத்திருந்தேன். ஓகே, இந்த ட்ரேட் எடுக்கும்போது 1 hour தான் கிடைச்சிது. அடுத்தது மார்க்கெட் டர்ன் இன்டு பை எஸ்எம்டி. அது என்னன்னு சொல்கிறேன். நான் அடுத்த ட்ரேட் எவ்வளோதான். ஓகே, ஐ மீன் நான் பிளேஸ் பண்ண எஸ்எல் இங்கே அங்கெல்லாம் கிடையாது. ஸோ 1.5 வரையும் போயிட்டு நான் 1 hour க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன், பிகாஸ் இந்த லோ இருக்கா 9:41 லோ இங்கே ஸ்வீப் ஆயிடுச்சு. பட் இங்கே வந்து இந்த 9:41 லோ எடுக்கல. இந்த மாதிரி சேல்ஸ் போகும்போது இன்ச் பை இன்ச் பார்ப்பேன். சம்டைம்ஸ் அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுது, சம்டைம்ஸ் வேஸ்ட்டாக போயிருதுன்னா ட்ரையல் லைட்டாக ஆகிட்டு அது டிபி போயிடுது. இந்த இடத்துல எனக்கு நெக்ஸ்ட் டிஓஎல்ன்றது எதுவும் கிடையாது. ஒரு பெரிய ஹியூஜ் கேண்டில் அது தெரியுதா. இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் தான் இருக்கு. ஸோ மார்க்கெட்டு ஃபாலோ ஆகிறதா இருந்தால் பொறுமையாக ஹெச்ஆர் மார்க்கெட்டாக தான் ஃபாலோ ஆகும். அதனால எனக்கு இங்கே 1 hour புக் பண்ணுறது ஓகேன்னு தோணுச்சு, நான் புக் பண்ணிட்டேன் 1 hour. அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லாக ட்ரேடே கிடையாது கைஸ். ஃபுல்லாக கன்சல்டேஷன், பயங்கரமான கன்சல்டேஷன். இந்த ட்ரேட்ஸ்லாம் வந்து நான் எடுக்கல.
ஈவன் எஸ்எம்டி இருக்கு பாருங்க. இது 930. இந்த 930 ஐஸை தாண்டி தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு 1010க்கு. பட் நான் எடுக்கல. ரீசன் நான் என்ன எய்ம் பண்ணியிருந்தேன்னா எனக்கு பிடிஆர் வேணும். ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ன்றது 1 hour நான் சொன்னது இங்கே தான் இருக்குது. இது 15 minute எஃப்ஐஜி. 15 minute எஃப்ஐஜி வேணும். அப்படி இல்லைனா 1 hour எனக்கு வேணும் ஹெச்டிஎஃப் போனால் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ அங்கே மார்க்கெட் ரொம்ப நேரமாக இந்த எஃப்ஐஜியை தொட்டுட்டு கன்சல்டேட் ஆகிட்டே இருந்திருக்கும். எடுத்துருந்தா மேபி 1 hourல 100% ஷுவராக நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எஸ்எல் வாங்கியிருக்க மாட்டீங்க. தென் இது திருப்பி லாஸ்ட்டாக ட்ரிக்கி ப்ரைஸ் ஆக்ஷன் பயங்கரமா ஏமாத்துச்சு. நிறைய பேர் எடுத்திருந்தீங்க. இதை பாருங்க. நல்ல எஸ்எம்டி, சிஎஸ்சி செம எஸ்எம்டி பிளஸ் ஈக்குவல் லோஸ்லாம் நிறைய. ஏஎம்டி தான் பர்ஃபெக்ட் ஏஎம்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் கூட இருந்தது. ஆனால் இந்த கேண்டில் எதுக்கு தான் வந்ததுன்னே தெரில. அப்படியே ஒரு ஸ்பைக். ஏன்னா நானுமே இங்கே என்ட்ராகலாம் தான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். சரி மார்க்கெட் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து லிமிட் செட் பண்ணாமல். ஏன்னா இது லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உடனே அடிச்சிருப்போம். ஒரு 6 to 5 seconds தான் ஓப்பன் ஆன உடனே அடிச்சிருப்போம். வேஸ்ட். நான் இங்கே கன்சல்டேட் ஆனதுனால பெருசாக எதுவும் ஹோப் வச்சு உட்காரல. அவ்வளோதான். அன்றைக்கி எதுவும் டியூஸ்டேஸ் என்ட்ரிஸ் கிடையாது. இது எஸ்எல் தான் வாங்கியிருப்பீங்க யாராவது எடுத்திருந்தா. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். மண்டேவும் என்ட்ரி இல்லை, டியூஸ்டேவும் அந்தளவுக்கு மார்க்கெட் நல்லா இல்லை. அந்த ஒரே ஒரு ரேஞ்சில் வந்த ப்ராப்ளம்னால மார்க்கெட்ஸ் பொறுமையாக இருந்தது. தென் வெனஸ்டே நம்மளுக்கு பெருசாக எதுவும் ஃபண்டமெண்டல் நியூஸ் எதுவும் கிடையாது. இது டியூஸ்டேவா? இப்போ டியூஸ்டேன்றதே ஒரு அன்டெசிசிவ் கேண்டிலாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி வரும்போது மறுநாள் ரேஞ்ச் டேனா ப்ரீவியஸ் டே ஹை டு ப்ரீவியஸ் டே லோ நல்லா ப்ளே ஆகும். அந்த என்ட்ரிஸ்லாம் சூப்பராக இருக்கும் விளையாடுறதுக்கு. ஓகே, அதை தான் இங்கே பண்ணி வச்சிருந்தானுங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க. இது வச்சுக்கலாம். டிஓயில் இது பர்ஃபெக்ட். சரி, இது டியூஸ்டேவா? டியூஸ்டேவோட ஹையை மார்க்கெட் எடுக்கல. இதோ பாருங்க. ஆனால் எஸ்என்பி ஃபைனலில் டியூஸ்டேவோட ஹை எடுத்திருப்போம். என்கியூவில் எடுக்கும்னு பார்த்தேன். ஓகே, எனிதிங். இங்கே எஸ்என்பி ஃபார்ம் ஆயிடுச்சுல, அது போதும். இப்போ ஈஸியாக அதை டார்கெட் பண்ணலாம். அது வெனஸ்டே நடக்கும்னு பார்த்தேன். பட் வெனஸ்டே நடக்கல. ஆனால் நல்ல ஈஸியான டே இதெல்லாம். ஒரு ரேஞ்சுக்குள்ள அனதர் ரேஞ்ச். அது வந்து இன்டெசிசிவ். இப்போ உங்களுக்கு அது ப்ரீமியம்ல தான் நிற்குது. எஸ்எம்டி இருக்குதா? ஸோ ஈஸியாக அங்கே இருக்கக்கூடிய 1 hours நம்ம எடுத்துடலாம் என்ட்ரியை. கரெக்டாக இப்போ 4 hours போகலாம். சரி, இதான் எஸ்எம்டி. ஓகே, பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேலேருந்து 1 hour நீங்கள் ஷிஃப்ட் பண்ணும்போது. பட் திஸ் எஸ்எம்டி இங்கே பாருங்க. வெனஸ்டே 2 AM எப்படி இருக்கு? ஹெவி கன்சாலிடேஷன். எதுக்குள்ளார ப்ரீவியஸ் டே பிஎம் செஷனாலாம் ஒர்க் ஆயிருக்கு பைக்கு. அதுக்குள்ளாரே தான் மார்க்கெட் இருக்கு. ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி வரணும்னா அந்த கன்சல்டேஷன் விட்டு வெளியே வரணும். ஃபஸ்ட்டு டிபிகே இப்படி வரணும். மார்க்கெட் கன்சல்டேஷன் விட்டு வெளியே வரணும். இப்போ இந்த 226 இருக்குல்ல, 226 கன்சல்டேஷன் தான். எனக்கு எஸ்எம்டி இருக்கு. அதனால நான் என்ன பண்ணுவேன், இந்த ஐ வந்து எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவேன். ஏன்னா அதான் ப்ரீவியஸ் டே ஹையே. இங்கே ப்ரீவியஸ் டே ஹை எடுத்துச்சு. ஏன்னா இந்த கன்சல்டேஷனுக்கு இந்த ஐ தான் மேனிபுலேஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ 1 hour சொல்ல போகிறோம். எப்பவுமே லண்டன் கன்சல்டேட் பண்ணும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஓகே, லண்டன் கன்சல்டேட் நியூயார்க் நல்லா பண்ணுவான்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாக கொலாப்ஸ்ட். ஒன்றுமே கிடையாது. பாருங்க, இந்த எஃபிஜிலாம் வந்து ஹோல்ட் பண்ணுறது யோசிக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ப்ரீமியமில் இருக்கோம். நம்ம இருக்கிறது வந்து செல் டே. சி இப்போ புரியுதா மார்க்கெட் எங்கே இருக்குன்னு? 1 hour ஃபேர் வேலி கேப்பில் தான் இன்னமும் மார்க்கெட் உட்காந்துருக்கு. ஓகே, இப்போ இங்கே இருக்கக்கூடிய பை பார்ப்போமா? அது ப்ரீமியம்லேயே கிடையாது. இது டிஸ்கவுண்ட்லேயே கிடையாது, ப்ரீமியமில் இருக்குது. நம்மளுக்கு தேவை ப்ரீமியமில் இருக்கக்கூடிய பிடிஆர்ஏஸ் லிக்விடிட்டியோட அலைன் ஆகுதா? ப்ரீமியம்ல பிடிஆர் இருக்கு, லிக்விடிட்டி பெண்டிங் இருக்கா? மார்க்கெட் எடுத்துருச்சு, எஸ்எம்டி வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ 8 to 9 எங்கே இருக்குன்னு பாருங்க. சரி, இதான் 8 to 9 கேண்டில் வெனஸ்டே. ஓகே, 8 to 9 கரெக்டாக 1 hourல இருக்குது. இப்போ நான் உள்ளே போயிட்டு 5 minute இல்லை 1 minute என்ட்ரிஸ் அதெல்லாம் இருந்தால் நான் எடுத்துருவேன். வெனஸ்டே 9:30 9:30 கேண்டில். 9:30 இதை தெரியுதா? 9:30 இதில் பாருங்க. இன்னும் ஒரு கிளாரிட்டிக்காக 15 minute ஃபேர் வேலி அப்பவும் அவைலபிளாக இருக்கு. தெரியுதா? ஓகே, 15 minute ஃபேர் வேலி அவைலபிள். தென் சி 9:30 என்ன பண்ணிருக்கு? அகெயின் எஸ்எம்டி. 9:30 எஸ்எம்டி ரொம்ப பிடிக்கும். ஸோ 8 o'clock to 9:30 lower high in the NQ. இங்கே 8 o'clock to 9:30 higher high in the ES. Higher high, lower high, SMT.
மேக் ஆயிடுச்சு. 1 மினிட்ல நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இதுக்கு மேலே எஸ்என்டி வரணும் அவசியம் கிடையாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த லோஸ் தான் கைஸ். ஓகே, இது வந்து செஷன் லோஸ் 8:30 ப்ரீ நியூயார்க். Interesting entry. 1 hour Farallay gap, 15-minute Farallay gap, then the SMT, AMD pattern, accumulation, manipulation, then distribution. இதில் எடுக்க வேண்டிய என்ட்ரி எது தெரியுமா? இந்த கேப் இருக்குல்ல, ஃபெராலி கேப், புல்லிஷ். நீங்களே யோசிங்க, ஐஎஃப்ஜி பொறுத்த வரைக்கும் இவன் வந்து ப்ரீமியமில் உட்காந்துருக்கான், புல்லிஷ். பிடிஆர்எஸ் எல்லாமே பியரிஷ் பிடிஆர்எஸ். நான் எதுக்கு அங்கே போயிட்டு மார்க்கெட் பை ஆகணும் பை பண்ணணும்? ஸோ ஈவன் ஆஃப்டர் த கன்ஃபர்மேஷன் பாடி க்ளோஸ் ஆகிருக்கீங்க பியரிஷா. நான் என்ன கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா, இந்த புல்லிஷ் பாடி இருக்குல்ல, அதை வந்து பேரிஷ் பாடி க்ளோஸ் ஆகணும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணும். இது மட்டும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல. என்னோட பேக் டெஸ்ட் நான் அது பார்த்தது ஃபுல்லா லோ வரைக்கும் கூட எனக்கு க்ளோஸ் ஆகணும் இல்லை, மேக்ஸிமம் ஆயிடும். இப்போ நான் என்ன பண்ணேன், இதுக்கு எடுக்கல. நெக்ஸ்ட் இங்க வந்தது பாத்தீங்களா, அப்போ எஃப்இஜி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐஎஃப்இஜி பார்க்காம நான் பண்ண மிஸ்டேக் அதுதான். ஃபர்ஸ்ட் ஐஎஃப்இஜி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து எஃப்இஜி பார்க்கும்போது எனக்கு டேப்பே ஆகல. என்னோட என்ட்ரி இதுதான். ஓகே, நான் வச்சிருந்த என்ட்ரி இது, பட் அப்படியே போயிடுச்சு. இன்கேஸ் இப்போ ஐஎஃப்இஜி எடுக்கிறேன்னா, இந்த புல்லிஷ் பாடி கேண்டிலோடைய ஓப்பன் ப்ரைஸை இங்கே பேரிஷ் பாடி முடிச்சிருச்சு, அவ்வளோதான். அப்படியே டைரெக்டாக என்ட்ரி எடுக்கணும். சம் மெம்பர்ஸ் கான்ஃபிடென்ஸில் இதை ரன்னிங்லேயே எடுப்பாங்க, எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் கிடையாது. ஓகே, ஸோ எடுத்துட்டு இப்போ இந்த ஐ எடுத்துட்ட பிறகு இங்கே எஃப்இஜி இருக்கா, ஸோ அது வரைக்கும் எனக்கு ஹோல்ட் ஆனால் போதும், நான் ஸ்ட்ரக்சரே இருக்கணும் அவசியம் இல்லை. அதனால சம்டைம்ஸ் நான் பண்ணுவேன், இது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வச்சுப்பேன். ஏன்னா இங்கே ஒரு சின்ன மேனிபுலேஷன் இருக்குது. இது வந்து பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க விருப்பம். சம்டைம்ஸ் எஸ்எல் ரூம் கொடுக்கலாம், அவங்க எஸ்எல் அடிச்சிடும். அது நீங்கள் தான் பார்க்கணும் எந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி வைக்கலான்னு. இது வந்து ஈஸி 2 hour கைஸ், நான் நெகோஷியபிள். நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு ஸ்ட்ரக்சரை கூட வச்சுக்கோங்க. 2 hour, தட்ஸ் இட். ஸோ ஈஸிலி 2 hour பிக்கப் பண்ணாமல் விட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் பெருசாக பைஸ் மேலே இன்ட்ரெஸ்டட் கிடையாது. ஸோ பைஸ் போல, செல்ஸ், தட்ஸ் எனஃப். ஏன்னா ப்ரீமியமில் இருக்கும், எப்படி பைஸ் போக தோணும், இவ்வளோதான். இது லேட்டர் த மேக்ரோஸ் எண்டில் நான் 11 AM தான் ட்ரேட் பண்ணுவேன். இது 11:05 போல ஆரம்பிச்சிருக்கு, அதனால் நான் அதை நோட் பண்ணல. நோட் பண்ணியிருந்தாலும் இதில் வந்து எனக்கு பெருசாக ட்ரேட் இல்லை, ஏன்னா ஐஎஃப்இஜிஸ் இங்கே ஆப்னே ஆகலை, சரிங்களா. தென் எஃப்இஜி வந்து ஆப்னா இருக்குது, டேப் ஆகலை. மேபி நான் ஓபிஸ் ட்ரை பண்ண மாட்டேன். ஸோ இங்கே இருந்தாலும் நான் என்ட்ரி எடுத்துருக்க மாட்டேன். எனக்கு வெனஸ்டேஸ் நல்ல மார்க்கெட், ஓகே தான், ஃபைன். 1 hourலேருந்து எல்லாமே நல்லா இருந்தது, பட் ஐ மிஸ்ட் இட். ஐஎஃப்இஜி நல்லா இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நேற்றுமே வந்து பேக் டெஸ்ட் பண்ணது எல்லாமே போட்டிருப்பேன். ஒரு வீக் ஃபுல்லாக உங்களோட செஷன்ஸில் என்னென்ன ஐஎஃப்இஜிஸ்லாம் இருந்ததுன்னு எடுத்து பாருங்கள். டேட்டாவோட அலைன்மெண்ட் ஆகணும். ஐ மீன் உங்கள் செட்டப் வச்சிருப்பீங்க இல்லை, டே டைம் ஃப்ரேமில் இருந்து பொறுமையாக பார்த்துட்டு வருது, அதோட அலைன்மெண்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். நான் அப்படி பார்த்து தான் எனக்கு புரிஞ்ச மாதிரி கற்றுக்கிட்டேன். அந்த பாடி க்ளோஸ்லாம் சொன்னேன்ல. இன்னும் ரன்னிங்லேயே எடுக்கிறது வந்து சினாரியோஸ் முக்கியம். மேலே ஒரு செல் எடுக்கிறீங்கன்னா பிஎஸ்எல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும், எஸ்எஸ்எல் நல்ல பெண்டிங்கில் இருக்கணும். ஸோ அப்போ ஒன் சைடட் மார்க்கெட்லாம் இருக்கும்போது ட்ரெண்டிங்கில் நம்ம தாராளமாக மார்க்கெட் ரன்னிங்கில் வரும்போதே எடுத்துடலாம், பாடி க்ளோஸ் எதிர்பார்க்காம. ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்கி. ஓகே, அதுக்கு தான் சொல்கிறேன், ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்படியே சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணிட்டாலாம் வந்துடாது. ஓகே, இப்போ நம்ம வந்து Thursday பார்க்க போகிறோம். டியூஸ்டே கன்சாலிடேஷன், வெனஸ்டேவும் கன்சாலிடேஷன், மேபி எக்ஸ்பெக்டிங் Thursday Friday எக்ஸ்பான்ஷன். இது எப்படின்னா, நான் கோல்டு பண்ணுறதுலேருந்தே பார்த்துருக்கேன். டியூஸ்டே, வெனஸ்டே, Thursday இம்பார்ட்டன்ட், எல்லாருக்குமே தெரியும். 2, 3, 4 கியூவில் அதில் எதனா கொஞ்சம் சரி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு நிச்சயமாக ஃப்ரைடே பயங்கரமாக கொடுத்துரும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே டியூஸ்டே, வெனஸ்டே 2 நாளுமே சரியில்லை. Thursday ஓகே ஃபைன், அது எப்பவுமே லிஸ்ட்டில் இருக்கிறது தான். ஸோ இந்த 2 நாளுக்கு பதிலாக ஃப்ரைடே நல்லா எக்ஸ்பான்ஷன் ஆகும்னு நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி ஆயிருந்தது. இத்தனைக்கும் நேற்று நான் டிஸ்கார்டில் சொன்னது, ஃப்ரைடே நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே 1.5%, நியர்லி 1.3% விழுந்துருச்சு. ஸோ டே பேச நல்லா இருக்காதுன்னு தான் நினச்சேன், ஆனால் நல்லா ஃபாலோ ஆயிருந்தது. பார்க்கலாம் இருங்க. சரி, இதான் சொன்னேன், 2 to 6, 6 to 10 நல்லா ஃபாலோ ஆயிடுச்சு. தென் 6 Thursday பாருங்க, 2 to 6 என்ன பண்ணியிருக்கான், பாடி க்ளோஸை வச்சுட்டு கீழே வந்துட்டான். அந்த கன்சல்டேஷன் நோட் இப்போ வெளியே வருது. ஸோ இது வந்து ஒரு சைன் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த லோ இருக்குல்ல, எடுக்கல. 2 to 6 Thursday வந்து எடுக்கல, பட் இங்கே எடுத்துருக்கு. இது வந்து எஸ்எம்டி ரேங்க் கிடையாது, பயாஸ் பார்க்கணும் நீங்கள், சரியா. இங்கே வந்து ஃபெராலே கேப் இருக்குது, எஸ்எம்டி ஆகிடுமானா கிடையாது, அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ணுங்க. பயாஸ் வந்து செல்ஸ் தான். ஸோ இது போயிட்டு பை எஸ்எம்டின்னு சொல்லிட்டு பார்க்கறது எல்லாமே எஸ்எம்டிஸ் இல்லை. கீ லெவல்ஸை டைரக்ஷனும் மார்க்கெட்டில் வந்து அக்செப்ட் ஆகணும். கீ லெவல்ஸ் இருக்குது, என்ன 4 hourன்னு சொல்லுவீங்க, பட் நம்மளோட ட்ரெண்ட் என்ன, செல்லில் இருக்கும். டே டைம் ஃப்ரேம் ஐஆர்ல வந்து மார்க்கெட் கீழே வந்துருக்கு, 4 hours பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே,
தென் பிஆர்எஸும் எதுவும் கிடையாது. ஒன் ஹார்ஸில் போகலாம். மேபி ஐஎஃப்இஜியோ இல்லை பிரேக்கரோ சம்திங் எதனா ஒன்று இருக்கும். ஏன்னா லோ அடிக்கிறோட கன்சல்டேஷனில். இங்கே பாருங்க 9 AM. ஓகே, ரொம்ப மைனூட் ஃபெராலி கேப் தான், பட் 1 ஹவரில் இருந்தது. சரியா, கன்சிடரிங் இது வந்து பிரேக்கர்னு சொல்லிட்டு. ஸோ பிரேக்கர் ப்ளஸ் இது ஒரு ஃபெராலி கேப், மேலே இருக்க ஃபெராலி கேப் எல்லாம் அப்படி நீங்கள் டேப்டு. ஓகே, ப்ளஸ் எஸ்எம்டிஸ் வழியாக பார்த்தீங்கன்னா சம்திங் இந்த ஐ நினைக்கிறேன். ஆமாம், இந்த ஐ இப்படி பார்த்தேன். ஏன்னா இப்போது இதானே வந்து ஃபெராலி கேப்போட ஒரு கேண்டில். ஸோ நான் கன்சிடர் பண்ணது 3 to 4. இந்த சில்வர் புல்லட்டாக இருக்கவே அது கேண்டில் எஸ்எம்டி கைஸ், ரொம்பலாம் கன்சிடர் பண்ணாதீங்க. ஃபைன், அப்படி இருந்தது மார்க்கெட்டில். ஓகே, இது எடுத்துடலாம்னு சொல்லிட்டு மார்க்கெட் கரெக்டாக 9 AM போச்சா. இப்போ PO3 9 AM PO3ன்னா என்ன, 9 AM கரெக்டாக பேரிஷாக போய் நிற்குது. ஸோ நீங்கள் என்ன பார்க்கணும், உங்களுக்கு 9:30 ஸ்டார்ட் ஆகும்போது OHLC வருதான்னு பார்க்கணும். இல்லையா 10 AM வரும்போது 10 AM PO3 OHLC எது உங்களுக்கு அங்கே உங்களோட ரூல்ஸ் படி வருதோ நீங்கள் என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணிக்க வேண்டியது தான். இவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. தனியாக நீங்கள் ரொம்ப படிக்கணும்லாம் இல்லை. இது எதுக்கு நான் அகைன் சொல்கிறேன்னா, PO3ன்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிட்டு அது என்ன ஸ்பெசிஃபிக் டைம் பேஸ்டாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அது டைம் பேஸ்டுன்றது அந்த டைம் தான் கில் ஜோன் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அப்போ அந்த PO3 நடக்கும்போது கீ லெவல் வித் டைம் ஃப்ரேம் வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இப்போ 1 ஹவரில் நான் மார்க் பண்ணுறேன் கீ லெவல், அது ஷுவர். 5 மினிட்ல தான் PO3 வரும், 1 மினிட்ல தான் PO3 வரும், 15 தான் சொல்ல முடியாது. எந்த டைம் ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு காமிக்க தான் நீங்கள் எடுத்துக்கணும். $15 minute ஃபெராலி கேப் மார்க் பண்ணி வைங்க. இது எதுக்குன்னா சும்மா மார்க் பண்ணுங்க. 15 மினிட்ல இருந்து 1 மினிட் கம்பைன் ஆனால் நல்லா இருக்கும். ஓகே, இந்த 1 மினிட் மட்டும் தனியாக எடுக்கும் போது ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து வரும்போது கொஞ்சம் அடி வாங்கும். இது எனக்கு நடந்திருக்கு நிறையவே. தென்சி 10 AM இது. ஓகே, 10 AMலேருந்து 10:15 கீழே, இங்கே 10 AMலேருந்து 10:15 மேலே. ஐ திங்க் அன்னைக்கு எல்லாரும் பை நிறைய எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஓபி பைஸ் wait a minute. ஓகே, வந்தாச்சு. ஸோ ஆக்சுவலாக இந்த பைஸ் சொல்கிறேன் நான், நிறைய பேர் எடுத்துருந்தாங்க. நான் ஓபி பைஸ் தான் அந்த ஒரு 4 ஹவரில் சொன்னேன்ல, அந்த ஒரு எஸ்எம்டி வச்சுக்கலாமே. ஷார்ட் டேர்ம் இது 8:35ல ஸ்வீப் ஆயிருக்கு, 9:30. ஓகே, அங்கே ஸ்வீப் ஆகலை. இது எதுக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், ப்ரீமியமில் பிடிஆர் இருந்தால் தான் போய் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்களே பாருங்கள், ஈக்குவலைஸ் இதெல்லாம் தெரியுதா. ஸோ மார்க்கெட் அங்கே போயிடுச்சு, ஈஸியாக போய் டேப் ஆயிடுச்சு. நான் சொன்னது 15 மினிட் ஃபேராலி கேப் வரைக்கும் எனக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ரீட்ரேஸ் பைஸ் தான். ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட்ஸ் வந்து அந்த CASD RLs ரன்னிங் OB அப்படின்னா எடுத்துக்கலாமே, இதாக தான் எடுத்திருந்தாங்க டேரெக்டாக. ஓகே, எனக்கு வந்து அந்த பை கிடைக்கல மீன்ஸ் நான் அந்த வியூவில் இல்லை, நான் மிஸ் பண்ணிட்டேன். தென் நான் பார்த்தது வந்து செல்ஸு. இந்த செல்ஸில் வந்து ஓவராக மார்க்கெட் ரொம்ப கன்சல்டேட் ஆகிடுது இந்த ஃபீஜில். ஓ சம்திங் பி மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாமே. இந்த ஒரு ஸ்வீப் பார்த்தீங்களா, சடனாக வந்தது மார்க்கெட்டில் ஒரு ஸ்வீப். ஓகே, இந்த ஸ்வீப் வரும்போது க்ளோஸ் ஆகணும், மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகணும். பாருங்க, நம்ம ப்ரீமியமில் இருக்கும். ஓகே, நம்ம ஈக்குவல் லோஸும் இருக்குது. ஐயில் வந்து என்ன ஆயிடுச்சு, பிஎஸ்எல்லாம் பெண்டிங் ஆயிடுச்சு, ஹண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து திருப்பி வந்து போகுமானா போகாது. கிரைட்டீரியா அது. சம்டைம்ஸ் ஏ பிளஸ் செட்டப் கூட எஸ்எல் அடிக்கணும், இல்லைன்னு சொல்லல. கிரைட்டீரியா பற்றி சொல்கிறேன். ஓகே, அதான் பர்ஃபெக்ட் ஆயிடுச்சா. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஓப்பன் தான் இங்கே தானே வரும். ஆமாம், அப்படியே அடிக்கணும், வேறு வழியே இல்லை. சம் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லோ வந்து க்ளோஸ் ஆகிட்டு அடிப்பாங்க. வச்சுட்டு இந்த இந்த ஐதான் காம்ப்ரமைஸ் கிடையாது, அதெல்லாம் வந்து எனக்கு தெரில. அது இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகணும். ஏன்னா எஸ்எல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக வைப்பாங்க அதுலேருந்து இது வரைக்கும். இது அந்த செஷன் லோவே, அப்போவே அந்த செஷன் லோவே. இது என்ட்ரி. இது எப்படி தான் ப்ரோ என்ட்ரினா, பிடிஆரும் இருக்குது, போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது லக்கு டப்புன்னு டேப் ஆகிருக்கும். ஓகே, ஓபியும் இருக்குது, சும்மா கிடையாது. எஸ்எம்டி இருக்குது, 15 மினிட் ஃபெராலி கேப், 1 ஹவர் ஃபெராலி கேப், 1 மினிட்ல எஸ்எம்டி ப்ளஸ் அந்த ஏஎம்டி செட்டப்போட ஒரு ஓபி. மார்க்கெட் கரெக்டாக அங்கே வந்து ஐஎஃப்இஜி ஓபி எல்லாமே டேப் ஆகுது. சரி, எங்கே இருக்குது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு
நான் ஒன்றும் இங்கே போயிட்டு ரேண்டமாக ரெஃப்ரிஜரேட்டர்னு சொல்ல, அது வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் ஈஸியாக செலக்ட் அந்த மாதிரி ஈக்குவலைசர் இருக்கிறதுனால. ஸோ அங்கே அடித்த உடனே சம் டைம் இல்லை மேக்ஸிமம் நம்மளுக்கு ஒரு ஃபியர் ஆகிடும் டக்குனு அந்த டைம். ஓகேங்களா, என்ன இவ்வளோ பெரிய எக்ஸ்பான்ஷன் டக்குன்னு வருது, சின்னது தான், ஆனால் இப்போ யோசிப்போம். பட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு இல்லை, அதுக்கப்புறம் தான் எடுக்க சொல்கிறேன். ஓகே, ஸோ இது ஒரு ட்ரேட். தேர்ஸ்டே மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் இந்த பை பிடிச்சிருப்பீங்க. இந்த செல் வந்து செகண்டரி. ஏன்னா ரொம்ப நேரம் கன்சல்டேஷன் பார்த்தோன்னே கொஞ்சம் மைண்ட் ஒரு மாதிரி ஆகிடும். என்னை பொறுத்தவரை என்னன்னா, இந்த இடத்துல பாருங்க 950 மார்க்கெட் நின்று போச்சு. ஃபர்ஸ்ட் மேக்ரோ ஃபுல்லாக கன்சல்டேட்டட். ஃபர்ஸ்ட் மேக்ரோ கன்சல்டேட் ஆயிடுச்சுன்னா செகண்ட் மேக்ரோஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஆனால் செகண்ட் மேக்ரோஸே கிடையாது, அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் சொல்கிறேன், செகண்ட் மேக்ரோஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். செகண்ட் மேக்ரோஸ் கரெக்டாக ஓப்பன் ஆகி டிபி கொடுத்தான். தெரியுதுங்களா, முன்னாடியே அடிச்சிட்டான் என்ட்ரி. செகண்ட் மேக்ரோஸ் டிபி கொடுத்தான். ஃபர்ஸ்ட் மேக்ரோஸ் கன்சல்டேட் ஆனது, செகண்ட் மேக்ரோஸ் அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ரொம்ப நார்மல். ஓகே, தென் ஃப்ரைடே. ஆனால் தேர்ஸ்டே அதுக்கப்புறம் தான் கைஸ் மார்க்கெட் இன்னும் கீழே விட ஆரம்பிச்சது. ஏஎம் செஷனில் பெருசாக அவனுமே பர்ஃபார்ம் பண்ணல இந்த வாட்டி. பிஎம் செஷன் நிறைய ஓடிச்சு, இல்லை பிஃபோர் செஷன் அந்த மாதிரி தான் ஓடிடுச்சு. இதில் பாருங்க 4 hours போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மார்க் பண்ணது இந்த 4 hour எஃபிஜியை நேற்று. அங்கே மார்க்கெட் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ 22, 226 இதெல்லாமே வந்து ஓவராக மார்க்கெட் வந்து ஃபாலோ வச்சிச்சு. எக்ஸ்பெக்டிங் இந்த 6 AM வந்து கன்ஃபார்மாக ஒரு ஃபேராலி கேப்பாக மாறும். ஆனால் திருப்பி வந்து தொட்டுட்டு போகுமான்றது எனக்கு தெரியாது. டேரக்டாக அதோட இந்த மாதிரி போயிடலாம், அந்த மாதிரி தான் நான் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். சரியா, ஸோ 1 hours போகலாம். இந்த 1 hourல பாருங்க, ஏன் என்னது தேர்ஸ்டே 12, 10, 9 எல்லாம் கம்முன்னு இருந்தது. இந்த 1 hourல தொட்டுட்டு 12, 13 அடுத்தது அந்த முடியும் போது இதெல்லாம் தான் செம எக்ஸ்பான்ஷன். இதான் நான் சொன்னேன், அவுட் ஆஃப் த கில் ஜோன்லேயே முக்கால்வாசி முடிச்சிட்டானுங்க பாருங்க. 300 ஹேண்டில்ஸ் அதிகம். சரியா, ஓகே, இப்போ ஆர்டர் ஃப்ளோ டாக்கிங் அபவுட் தட். இது வந்துருச்சு, இது ஃபைன் இல்லை, கரெக்டாக இருக்குல்ல. நமக்கு வந்து செல் ஆர்டர் ஃப்ளோ இருக்கிறது கன்ஃபார்மு. லோவர் லோ வித் த பிடிஆர்ஏஸ் ப்ரீமியமில் டேப் ஆகிறது கன்ஃபர்மேஷன். சரியா, எஸ்எம்டிஎம் இருக்கு. இது எல்லாமே பர்ஃபெக்டான ஒரு க்ரைட்டீரியாஸ். நான் எல்லாம் பார்ப்பேன், ஓகே மார்க்கெட் கரெக்டாக போயிட்டு இருக்கா, நம்ம ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரும் பாருங்க, இங்கே 4 o'clockலேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகுது. கரெக்டாக இது வந்து ஃபேர் வேல்யூ கேப்ஸ். ஓகே, இப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸில் இருந்து மார்க்கெட் ஐஎஃப்இஜியாக கொடுத்துட்டு அகைன் டேப் ஆகிட்டு தான் ஃபால் ஆகுது. இப்போ இது வந்து பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வித் த பாடி க்ளோஸ். ஸோ நம்ம ரொம்பலாம் திங்க் பண்ண முடியாது. இந்த 9 o'clock ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, நான் யோசிச்சது ஒன்றே ஒன்று தான், மிஞ்சி போனால் இந்த ஃபேர் வேல்யூ கேப் போய் டேப் ஆகும். இப்போ இது டேப் ஆச்சுன்னா 9 AM PO3 நம்ம செல்ஸ் பார்க்கலான்றது தான் என்னோட சினாரியோ. 9 AM மார்க்கெட் அங்கே போவே இல்லை, இங்கேயும் அங்கே போகல, அப்படியே தான் ஃபாலோ ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ பாருங்க, ரெண்டுமே 9 AM. ஸோ எக்ஸ்பெக்டிங் 15 minutes எனிதிங் ஃபில் ஆயிருக்கலாம். ஒன்று ரீட்ரேஸ் பைஸ், இல்லை டேரெக்டாக அந்த கண்டினியூஷன்ஸ். சரியா, நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருந்தால் இது நடக்கும். ட்ரெண்டிங்னா எப்படி ப்ரோ, நம்ம ஒரு ரேஞ்சில் மாட்டிட்டு இருந்தோம், அந்த ரேஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அதெல்லாம் பண்ணுவானுங்க, அது ரொம்ப நார்மல். தென் ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது. இங்கே பாருங்க 15 minutes 9 AM ஏதா 9:45. ஓகே 9:45. நேம் எடுத்துக்கலாம். 9:30 இங்கே இருக்கு 9:30. இப்படி பார்த்தேன், இப்படி பார்க்கலாமான்னு கேட்டால் சீரியஸாக தெரியாது தான். ஆனால் அங்கே மார்க்கெட் டேப் ஆகிட்டு 1 minute என்ட்ரி கொடுத்துருச்சு. நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லை பாருங்க 9:15. இந்த 9:15 என்ன பண்ணுச்சு, அந்த 15 minute போய் டேப்பே ஆகலை. அது எஸ்எம்டியா தெரில, பட் நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த எஃப்ஜி டேப் ஆயிடுச்சு, இங்கே எஃப்ஜி டேப் ஆகலை, அவ்வளோதான், நம்ம எதுவும் பண்ண முடியாது. என்ன 9:30 மட்டும் கொஞ்சம் இன்னும் நல்லா பார்க்கலாம். 9:15 9:30 ஸ்பெப்ட், இங்கே 9:15 9:30 ஸ்பெப்ட் ஆகலை, இவ்வளோதான். இதில் சுத்தமாக எனக்கு வந்து ஒரு ஹோப்பே கிடையாது கைஸ். பட் 1 minute மார்க்கெட் நல்லா இருந்தது. பார்க்கலாம். 1 minute நல்லா இருந்தது சொன்னது காரணம், இதெல்லாம் வந்து கன்சாலிடேஷன். கரெக்டாக மார்க்கெட் அதை போய் எடுத்தான். 9:30 பர்ஃபெக்டாக அடிச்சது. சரியா, அடிச்ச உடனே இதை பாருங்க 8:18. 8:18 இந்த 8:18 பார்த்தேன், லோவர் இருக்குது.
இதை பார்த்தா ஐயர் லோ வருது, பிடிஆர்ஏவும் டேப் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதான் என்ட்ரி, வேற என்ன நம்ம யோசிக்கிறது? அதான் நம்மளோட என்ட்ரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் என்ட்ரி இது, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, இந்த என்ட்ரி நல்ல என்ட்ரி, கரெக்டாக இங்கே வந்து நம்ம என்ட்ரி எடுத்துடணும். ஏன்னா இந்த ஃபேராலி கேப் வந்து மார்க்கெட்டிங் க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த என்ட்ரி எடுத்துட்டு நம்ம மிஞ்சி போனால் இந்த லோ தான் வச்சிருப்போம். ஒரு 1 hour புக் பண்ணிருக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா டக்குன்னு ரிவர்ஸ் அவன் யாருக்கு தெரியும், ஹோல்ட் பண்ண மாட்டான். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருந்தேன், இது எடுக்கல. ஓகேயா, சிம்பிளான என்ட்ரி கைஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள், அழகாக இருந்தது. இதானே இது செட்டப்பே. பட் டியூ டு சம் கன்ஃபியூஷன்ஸ் இந்த லோ பாருங்க, இதுலேருந்து மார்க்கெட் ஒரு பை கொடுத்தது. இங்கே என்னன்னா எஃப்ஐஜி டேப் ஆகலை, இங்கே என்னன்னா எஃப்ஐஜி டேப் ஆயிடுச்சு. நான் என்ன போட்ட டக்குனு பை நினச்சிட்டேன். சரி, அப்புறம் அந்த பையோ வந்து செட் ஆகலை. ஏன்னா இங்கே கரெக்டாக 948, அது கீழே தான் 949. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 948 மேலே தான் 949. ஸோ இந்த கேண்டில் எஸ்எம்டியாக இருந்தது. இது கீழே வளர இருக்குல்ல, சரி பை எக்ஸிட் ஆகிட்டேன். தென் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த ஃபேர் வேலி கேப்பில் மார்க்கெட் தொடும் தான், ஆனால் தொடவே ஸ்டார்டிங் அப்படியே கீழே இருந்துச்சு. இதில் நான் சொல்ல வரது என்னன்னா, மார்க்கெட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தது, நான் தான் அதை மிஸ் பண்ணிட்டேன்றேன். சரியா, சும்மா இந்த மாதிரி நம்ம ட்ரேடை பிளான் பண்ணிட்ட அப்புறம் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரக்கூடாது. ஈவன் இதெல்லாம் கூட பார்த்தது எல்லாமே வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். சரி, நேற்று அது மாதிரி பார்த்தது. ஏன்னா இந்த எஸ்எம்டி பார்த்து ஒன்றும் பிரோஜனம் இல்லை. 5 minute மார்க்கெட் ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தது. லோவர் டைம் ஃப்ரேம் வச்சு ஏமாந்துட்டேன். ஈவன் அதுக்கப்புறமும் வாய்ப்பு இருந்தது. எப்படின்னா இந்த புல்லிஷ் ஃபேர் வேலி கேப்பில் மார்க்கெட் பேரிஷ் பாடி க்ளோஸ் வச்சாச்சு. இதுலேருந்து ஈஸியாக என்ட்ரி எடுத்துருக்கலாம். இங்கேயே எக்ஸிக்யூட் பண்ண முடியலனா கூட பரவாயில்ல, இங்கே இருந்தாவது எடுத்துருக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று நான் என்ட்ரி மிஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே மிஸ் தான், இங்கேயே மிஸ் தான். சரி, அந்த மாதிரி ஒரு 1.5 1.5 3 hour அட்லீஸ்ட் 2 hour ஈஸியாக புக் பண்ணிருக்கலாம். ஏன்னா நேற்று டிஓஎல்லாம் பெண்டிங்கில் தான் இருந்தது மார்க்கெட்டில், இல்லாமல் இல்லை. அவ்வளோதான் கைஸ், இந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலை. பிகாஸ் இந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஃபேர் வேலி கேப், இது வந்து பெருசாக போய் டேப் ஆன மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடே லேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 1 hour கூட ட்ரேடு கிடைக்கலன்னா நான் எடுக்க மாட்டேன். இந்த பாருங்கள் 0.5 பர்ஃபெக்ட். இது எது கம்மியாக இருந்தால் நான் எடுக்கல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ட்ரேடு. தென் இதுவும் நல்ல ட்ரேடு. இதை எக்ஸிக்யூட் பண்ணாததுக்கு ரீசன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஃப்ரைடே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லை. ஆல்ரெடி ஃப்ரைடேல ஒரு 2 வாட்டி லாஸ் ஆச்சு. ஸோ ஃப்ரைடேஸ்னாலே கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்களா, அதனால் நான் எடுக்கல. எக்ஸ்பெக்டிங் இந்த ஃபால் நல்லா இருந்தது. ஸோ என்ன பண்ணுங்க, மேக்ஸிமம் ஐஎஃப்இஜிஸ் எடுத்து ட்ரைன் பண்ணுங்க. நல்லா தான் இருக்குது ஐஎஃப்இஜிஸ் ஒர்க் ஆகுறது. எஃப்இஜிஸ் நிறைய நேரத்தில் பிரேக் அவே கேப்பாக மாறிடுது, நம்மளால் அதை எக்ஸாக்டாக சொல்ல முடியல. ஸோ ஐஎஃப்இஜிஸும் நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த என்ட்ரிஸை ஒரு எஸ்எல் பெருசாக இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி வந்து புரியல, அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லக்கூடாது. கரெக்டாக டேட்டாவாக எடுத்து வச்சுக்கோங்கன்றேன். ஜேர்னல் நிறைய எடுத்து வைங்கன்றேன். ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டு வச்சுட்டு அந்த என்ட்ரி டைம் நம்ம எப்படி ஹோல்ட் பண்ணியிருப்போம், அங்கே சினாரியோ வந்தது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சினாரியோஸ்லும் நான் நோட் பண்ணுறது கம்பல்சரி ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட் இருக்கணும். இந்த 1 hour 4 hourலேருந்து 15 minute கம்பைன் ஆகிட்ட நான் 1 minute பார்ப்பேன். அப்புறம் ஏஎம்டி ஆனால் டைம் ஃப்ரேமில் இருக்கும். லிக்விடிட்டி ஹண்ட் ஆகிடும், லிக்விடிட்டி வந்து டார்கெட் பெண்டிங்கில் இருக்கும். இப்படி இருக்கும்போது தான் நான் என்ட்ரி எடுப்பேன். ஓகே, இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த டபுள் சைடு எஸ்எம்டின்றத மட்டும் எப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னா, மேபி நம்மளுக்கு அங்கே கீ லெவல் இருந்தால் பார்க்கணும் போல. அதுதான் எனக்கு வந்து இப்போ பேக் டெஸ்ட்ல திரும்பி புரிஞ்சது. இந்த இடத்துல பாருங்க கைஸ், கரெக்டாக மார்க்கெட் 1 minute ஃபேர் வேலி கேப் டேப் ஆயிருக்கு, ஆனால் இங்கே டேப் ஆகல. ஆனால் இங்கே வேற எதுனா 5 minute 15 minute எதுனா இருக்கா? எதுவுமே கிடையாது. நான் ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து அனலைஸ் பண்ணா செல்லுக்கு தான் மார்க்கெட்டோட பாசிபிலிட்டி அதிகம், பைக்கு பாசிபிலிட்டி கிடையவே கிடையாது இந்த 1 minute டைம் ஃப்ரேமை தவிர்த்து. ஸோ அப்போ நான் பார்த்தது தப்பு தானே. இது வந்து இப்போ இன்னும் லெவல் ஆஃப் பேக் டெஸ்டிங். ஏன்னா இதே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் தான் சொன்னேன் டபுள் சைட் எஸ்எம்டி இருந்தால் போகாதீங்கன்னு சொல்லிட்டு. அதை நிறைய லாசஸ் அவாய்ட் பண்ணியிருக்கேன் நான், நிஜமா ப்ராஃபிட் வந்து தேக்க வச்சிருக்கேன். ஆனா இப்போ இந்த மாதிரி என்ட்ரி மிஸ் ஆகும் போது நான் திருப்பி அதை அனலைஸ் பண்ணணும் இல்லை. அப்படி பார்க்கும்போது பிடிஆர்ஏ ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியடை சப்போர்ட் ஆகிட்டு வர பயாஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆப்போசிட்ல நமக்கு எஸ்எம்டி இருந்தாலுமே டபுள் சைட்லயும் எனக்கு அந்த மாதிரி இருக்கு ப்ரோனா. பிடிஆர்ஏ பிளஸ் லிக்விடிட்டி இதை பாருங்க. சம்டைம்ஸ் வந்து கன்ஃபியூஷன்லாம் விட்டுருங்க. மேக்ஸிமம் அதுதான். மேலே வந்து இங்கே பிஎஸ்எல் கலெக்ட் ஆயிடுச்சு, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் யோசிச்சு விட்டதுக்கு காரணம் மேபி டிஸ்கவுண்ட்ல இருந்து மேலே இருந்து ப்ரீமியம் போகுமோன்னு. ஸோ அந்த திங்கிங்லாம் வரக்கூடாது. கரெக்டாக தான் மார்க்கெட் அலைன்மெண்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. நானுமே என்னோட பேக் டெஸ்டிங் சொல்றேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? சரி, 10 days வந்து இந்த வார் பாஸ்ன்னு சொல்லியிருக்காரு. April 6 வரைக்கும் ட்ரம்ப் ஏதோ பி ஸ்டாக்ஸ்லாம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. அது மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் தான் மார்க்கெட் விழுது. அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா அது பின்னாடி பேக் அண்ட் ஒர்க் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு அப்டேட்ஸ் வரணும். அது எதுவுமே நடக்கல.
பாகிஸ்தான் தான் இன்டர்மீடியட்டா போட்டு வரப்போகுதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் தெரியல. சரியா? ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது வச்சுக்கலாமே. 23,000 அவ்வளோதான். 22,999 ஃபோன் இருக்கு. அது நம்ம 23,000 வச்சுக்கலாம். மேபி இந்த எஃப்இஜி அவ்வளோதான். சரியா? இது வரைக்கும் மார்க்கெட் வரலாம். ரொம்ப கிட்ட இது ஓப்பன் ஆகும்போது கூட அங்கே அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட், அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட். தீஸ் ஆர் த நெக்ஸ்ட் டார்கெட்ஸ். பார்ப்போம் இந்த டார்கெட்ஸ்லாம் வருதா. டேலையும் பார்க்கலாம். இடையில வந்து ரொம்ப பெரிய ரேஞ்சு. அந்த ரேஞ்சில் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக நின்று கூட வரலாம் கைஸ். தெரியுதா இந்த ரேஞ்சு? பட் லோஸ் வந்து ஸ்ட்ராங் கிடையாது. அதனால தான் இங்கே வச்சுட்டேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட்டு இந்த 23,000, அதுக்கப்புறம் 22,800, அதுலேருந்து டேரெக்டாக கீழே வந்து 21,700. இது வந்து எவ்வளோ பெரிய ரேஞ்ச் வரும் இவருக்கு? ஃபர்ஸ்ட்டு இது வரைக்கும் ரொம்ப ஈஸி. இதுதான் அசால்ட்டாக வந்துடும். ஆஹா, 6.7%. பார்ப்போம். ட்ரம்ப் இருக்கிறதுனால இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இல்லைனா மண்டே அதுவும் மார்க்கெட் 4% ஏற்றி திருப்பி இறக்கிட்டு இருப்பாரா? இதுவும் அதே தான் நியர்லி. பார்ப்போம் கைஸ் இங்கே வருதா இல்லையான்னு. மிஞ்சி போனால் இங்கே ஸ்டாப் ஆகிறதுக்கு காரணம் இங்கேருந்து நான் ரியாக்ட் பண்ண பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கேருந்து ரியாக்ஷன் இருக்கலாம், இருக்கலாம். அப்போனா ஒரு 3.5% அப்படியே பாதி விழும். ஸோ எக்ஸ்பெக்டிங் அட்லீஸ்ட் 3% ஃபால் நெக்ஸ்ட் வீக்கு. அது எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. டேரெக்டாக வருமா, இல்லை திருப்பி மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே விழுமா, அது வந்து ட்ரம்ப் கையில் தான் இருக்குன்னு சொல்லுவாருன்னு பார்த்து. ஓகே, தட்ஸ் இட் கைஸ். ரொம்ப ரொம்ப அனலைஸ் பண்ணாதீங்க. நான் இந்த வீக்லாம் பண்ண தப்பு அதுதான். ரொம்ப அனலைஸ் பண்ணேன். ரொம்ப அனலைஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகலை. மால் ரெஸ்பாண்ட் நம்ம எடுத்துடணும், வேற வழி இல்லை. அதை இன்னும் கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வர வச்சுக்கோங்க. சிஸ்டமேட்டிக்காக இப்போ நான் சொன்னேன்ல, லிக்விடிட்டி பெண்டிங்கு, ஐஐடிஎம் ஃபிலிம் இருக்கு, அந்த எஸ்எம்டி தான் நான் ஃபாலோ பண்ணணும். சும்மா ஆப்போசிட்ல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கான்டெக்ட் கரெக்டாக இருந்தால் எடுத்துடணும்னு அந்த மாதிரி சொல்கிறேன் நான். ஓகே, ஏன்னா எஸ்எம்டின்றது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் டூல் தான். அது இருந்தால் மட்டும் தான் என்ட்ரி ஒன்றும் இல்லை. நான் என்னோட மாடலை வச்சிருக்கேன், அது இருந்தால் மட்டும் தான். அதை நான் மாற்றிக்க போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு அது வந்து நல்ல வின்னிங் ரேஷியோ இருக்கு. டக்குன்னு ஒரு மாடலை வின்னிங் ரேஷியோல இருந்து விட்டுட்டு போக முடியாது. பட் அதில் நான் இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணிக்க போறேன். மிஸ் ஆகிற என்ட்ரிஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி அதை எப்படி நம்ம மிஸ் பண்ணாம எடுக்கலான்றதை நான் பார்க்க போறேன்னு தான் சொல்றேன். சரியா? உங்க மாடலை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.